நிஜமாலே அந்த கேம்ல கொலை பண்ற மாதிரி இங்க ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க. இது அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்து கதிகலங்கி போயிட்டு அந்த வெளியே இருக்கிறவன வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற அந்த கேர்ள்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அந்த வீட்டு வெளியே இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வரா வீட்டுக்குள்ள. அந்த கத்தில ரத்த காயங்கள்லாம் பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற கேர்ள்ஸுங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்படின்னா இந்த வீட்டுல தான் கில்லர் இருக்கானா, அவன் எதுக்காக இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸுங்களுக்கு ஒரு பயங்கரமான பயம் ஏற்படுது. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கேங்ல ஒரு பொண்ணு ஏதோ கழுத்துல வந்து ஒரு மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கால, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் இதுக்கு காரணமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் இந்த கேம்ல எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த பாய் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போறாங்க. அப்படி போயிட்டு அங்க பார்க்கும்போது அங்க ஒரு டூல் கிட் இருக்கு. அந்த டூல் கிட்ல பயங்கரமான ஆயுதங்கள், அப்புறம் அந்த டூல் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்ல வந்து இவங்க இருக்கிற இந்த இடத்த சுத்தி மட்டும் ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் தான் கில்லரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த கேர்ள்ஸ் முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, சில ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க.